எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் 100% ரிமோட்டாக உலகத்தில் எந்த மூலையில் வேணுனாலும் நீங்கள் இருந்து எந்த விதமான எக்ஸ்பென்சிவ் டூல்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணாமல் கூடுதலான டெக்னிக்கல் ஸ்டஃப் இல்லாமல் சிம்பிளாக லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பாத் ஒன்றை தேடிட்டு இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னு சொல்ல அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எங்கே லேர்ன் பண்ணலாங்கிற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அநேகமானாக்கள் சேல்ஸையும் மார்க்கெட்டிங்கையும் ஒன்று சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சேம் தான், டிஃப்ரெண்ட் இல்லை நினைச்சிட்றீங்க. ஆனால் இல்லை, சேல்ஸ்ன்னு என்னென்னு சொன்னால் நீங்கள் கஸ்டமர்கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை வாங்க வைக்கிறது தான் சேல்ஸ். மார்க்கெட்டிங்னு சொன்னால் உங்களை நோக்கி கஸ்டமரை கொண்டு வர வைக்கிறது தான் இந்த மார்க்கெட்டிங். அதுலேயும் டிஜிட்டலாக செய்கிற மார்க்கெட்டிங்கை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவோம். ஏர்லியராக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கல் மார்க்கெட்டிங், ஜெனரல் மார்க்கெட்டிங் தான் இருந்தீங்க. அதுக்கு பிறகு இந்த ஆன்லைனில் இன்டர்நெட் வந்ததுக்கு பிறகு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பூமா இன்னைக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஃபீல்டு இருக்குது. கண்டென்ட் மார்க்கெட்டிங் இருக்குது. இப்போ நான் கிரியேட் பண்ணுற கண்டென்ட், இது வீடியோ கண்டென்ட். அதே மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் கண்டென்ட்டுகள், ஆர்டிக்கல் எழுதலாம், ப்ளாக்ஸ் எழுதலாம். அப்படி நிறைய வகையான கண்டென்ட்டுகள் இருக்குது. அடுத்தது எஸ்இஓ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய கடல். எஸ்இஓவில் நிறைய விஷயம் இருக்குது. வெளியில் ஃப்ரண்ட் எண்ட்லேயும் இருக்குது, பேக் எண்ட்லேயும் நிறைய விஷயங்கள் செய்ய வேணும். எஸ்இஓன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக சர்ச் டிராஃபிக்கு எப்படி உங்களோட ப்ராடக்ட் வெப்சைட்டுகளில் அப்படி உங்களோட ப்ராடக்டோட அதை சோஷியல் மீடியாக்களில் ரேங்க் பண்ணுறங்கிற விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்சிஎம், சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங். இப்போ சர்ச் என்ஜினில் ஒரு ப்ராடக்ட்டை தரக்குள்ள எப்படி அதை பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மூலம் உங்களோட ப்ராடக்ட்டை முன்னுக்கு கொண்டு வரங்கிறது. அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கில் எப்படி அட்வர்டைஸ்மெண்ட்ஸை ரன் பண்ணுற மூலம் சோஷியல் மீடியாக்களில் அப்படி இல்லாட்டி சர்ச் என்ஜின்களில் உங்களோட ப்ராடக்ட் வெப்சைட்டை அப்படி உங்களோட ப்ராடக்ட்டை பொட்டன்ஷியல் ப்ராஸ்பெக்ட்டுக்கு முன்னுக்கு கொண்டு வரங்கிறது. அடுத்தது இதில் இப்போ கரண்டாக பூமாகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஏஐ மார்க்கெட்டிங். ஏஐ டூல்ஸ்களை வச்சு எப்படி மார்க்கெட்டிங்கை ஆட்டோமேட் பண்ணுறங்கிற விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நிறைய ஃபீல்டு இருக்குது. அதில் நீங்கள் எல்லா ஃபீல்டுலேயும் மாஸ்டர் ஆனது எந்த அவசியமும் இல்லை. என்ன மாதிரி மொத்த காட்டி வீடியோ ஃபோட்டோ மட்டும்தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஓகே. நீங்கள் திரைமறைவில் இருந்து, அதாவது நீங்கள் மொத்தையே காட்டாமல் 100% நீங்கள் ஷடோவில் இருந்து கூட நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சு வரலாம். ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கும் நிறைய மெத்தட்ஸ். நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு நீங்கள் உங்களை மொத்த காட்ட தேவையில்லை. எஸ்இஓ செய்கிறதுக்கு நீங்கள் மொத்த காட்ட தேவையில்லை. எஸ்சிஎம் செய்கிறதுக்கு மொத்த காட்ட தேவையில்லை. அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணால் என்ன மாதிரி ஓன் பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்ணால் இல்லாட்டி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தான் செய்யணும் இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டாக இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மல்டிபிள் கம்பெனிஸுக்கு ஃப்ரீலான்சிங் ஒர்க்குகள் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லையா அவங்களோட ஓன் அட்வர்டைசிங் ஏஜென்சி இல்லாட்டி கண்டென்ட் ஏஜென்சி இல்லாட்டி ஓன் எஸ்இஓ ஏஜென்சின்னு சொல்லி நீங்கள் எதில் மாஸ்டர் ஆகிறீங்களோ அது சம்மந்தமான ஏஜென்சி ரன் பண்ணலாம். இல்லையா அவங்களோட ஓன் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸையோ ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸையோ நீங்கள் செல் பண்ணலாம். இதெல்லாம் செய்கிறதுக்கு பெரிய பெரிய டூல்ஸும் பெரிய டெக்னாலஜி, பெரிய ஆஃபீஸுக்கு போகணும், இதெல்லாம் எந்த அவசியமும் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% ரிமோட். இட் மீன்ஸ் நீங்கள் யூஎஸில் ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து ஒன்றே ஒர்க் பண்ணலாம், யூஎஸ் டாலர்ஸில் ஏர்ன் பண்ணிட்டு. நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை ஸ்டடி பண்ண போகிறீங்க இல்லாட்டி சம்மந்தமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொன்னால் எல்லாத்திட்ட ஒரு பேசிக் விஷயத்தை எடுத்து படிங்க. எஸ்சிஓன்னா என்ன, எஸ்சிஓ எப்படி செய்யலாங்கிற விஷயத்தை படித்து பாருங்கள். படித்து பார்க்கல அது உங்களுக்கு செய்யக்கூடியதாட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அதில் மாஸ்டர் ஆகுங்க. இல்லாட்டி எஸ்சிஎம் இல்லாட்டி பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். அப்படி இல்லைன்னு சொன்னால் கண்டென்ட் மார்க்கெட்டிங். அதில் கண்டென்ட்டில் நீங்கள் ப்ளாக்ஸ், ஆர்டிகல்ஸ் வந்து போகிறீங்களா, இல்லை இமேஜ் கிரியேஷன் அப்படி போகிறீங்களா, இல்லாட்டி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஸ்பெசிஃபிக்காக போகிறீங்களா, இல்லாட்டி என்ன மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணி போகிறீங்களான்னு சொல்லி எது உங்களுக்கு பிடிக்குங்கிறத நீங்கள் பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஒன்று வரும், உங்களோட கேரக்டரிஸ்டிக் ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கும். அதில் மாஸ்டர் ஆகுங்க. அதில் மாஸ்டர் ஆகிப்பட்டு நான் சொன்ன வேஸில் ஏதாவது ஒரு வேயை சூஸ் பண்ணி அதிலிருந்து நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். இன் யூஎஸ் டாலர்ஸ், கெனடியன் டாலர்ஸ். நீங்கள் டாப் டியர் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் போய் ஒர்க் பண்ணதில்லை, நீங்கள் இருக்கிற நாட்டில் இருந்தோடனே டாப் டியர் கண்ட்ரீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கிற எல்லா ஃபீல்டுலேயும் நான் மாஸ்டர் இல்லை. ப்ளஸ் நான் எல்லா ஃபீல்ட்லேயும் ஏர்ன் பண்ணலாம். அதாவது எஸ்சிஓ, எஸ்சிஎம்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பாவிச்சு என்னென்ன விஷயத்தில் ஏர்ன் பண்ணுறேன், நான் என்னென்ன விஷயமெல்லாம் செய்கிறேன், அதில் இருக்கிற ட்ரிக்ஸ் என்ன, டிப்ஸ் என்னங்கிற எல்லா விஷயத்தையுமே ஹெச்பியூ கன்சல்டன்சியோட ஹெச்பியூ கம்யூனிட்டியில் டீச் பண்ணிக்கிறேன். எப்படி ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணி செல் பண்ணுறேன், எப்படி இன்னொரு பிராண்டுக்கோ இன்னொரு கம்பெனிக்கோ இண்டிபெண்ட் அஃபிலியேட்டாக மாறி எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுற, அதுக்குன்னு சொல்லி எப்படி உங்களோட ஓன் பர்சனல் பிராண்ட் ஒன்று உருவாக்குற. அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னொரு கிரியேட்டர் இன்னொரு பிராண்டை வீடியோ எடுத்து கிளிக் பண்ணி எடிட் பண்ணி கேப்ஷன் போட்டு அதை அப்லோட் பண்ணுற மூலம் வியூஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மூலம் எப்படி ஏர்ன் பண்ணுற. அப்படி இல்லைன்னு சொன்னால் இண்டிபெண்டாக யூஜிசி வீடியோஸில் ஏஐ வச்சு கிரியேட் பண்ணி அதில் இருந்து வியூஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்து எப்படி ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் என்னென்ன விஷயமெல்லாம் அதில் நான் ஏர்ன் பண்ணுறேன். ப்ளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் ஹெச்பியூ கம்யூனிட்டியில் டீச் பண்ணியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல்
கிரிப்டோ கேஷ் ஃப்ளோ கிரிப்டோ கரன்சிகளை வச்சு எப்படி earn பண்ணுறேன், அதே மாதிரி ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாம் இது ஆட்டோமேட் பண்ணுறவங்களை எப்படி earn பண்ணுறேன்னு சொல்லி இன்னும் நிறைய விஷயங்களை HBU கம்யூனிட்டியில் நான் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். எதிர்காலத்தில் நிறைய மாடியூல்ஸ்களையும் இன்புட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக மேனேஜர் டீட்டெயில்ஸ் வேணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள நான் செய்கிற ஃபீல்டுகள், நான் என்ன விஷயங்கள் செய்கிறேங்கிற விஷயம் எல்லாத்தையும் பார்க்கணும் நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் HBU கமிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். HBU கமிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறமே வீடியோ எத்தனை லைக் நீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். HBU கமிட்டியில் எப்படி ஜாயின் பண்ணுங்கிற மேலே டீட்டெயில்ஸ் தரேன். பை.